ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இந்த கருங்காலி மாலை நிறைய போலி இருக்கு, உண்மை இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, உண்மையிலே கருங்காலி மாலை எப்படி இருக்கும், நீங்க போலினா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரிஜினல் கருங்காலி மாலை தண்ணியில் போட்டால் முழுகிடும். ஆனால் இதை முதல் இந்த டெஸ்டிங்ல இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னதே நாங்கள் தான். சாமானிய மக்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அந்த மாலை போட்டால் என் பிரச்சனைலாம் சரியாயிடுமா? பாசிட்டிவிட்டியை மட்டுமே நமக்கு ஈர்த்து கொடுக்கும், நெகட்டிவிட்டியை நம்ம கிட்ட வர விடாது. நீங்க ஆக்சுவலி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. யாராவது சொல்லியிருக்காங்களா, வாங்கினதுக்கு அப்புறம் என் லைஃப் மாறிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இப்போ 18,000 20,000 சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரிஜினல் கருங்காலி கொடுக்க முடியும் எங்கனால. அது ஒரிஜினல் நாங்கள் ப்ரூவ் பண்றோம். நீங்க என்ன டெஸ்ட் வேணா பண்ணுங்க, அதே அமௌண்ட்ல நீங்க 25,000 வாங்கிட்டு வாங்க, எங்க கிட்ட வாங்குங்க, ஒரிஜினல் எங்களுதுன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். சிவகார்த்தி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, தனுஷாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னும் போது கருங்காலி மாலையை போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாருடைய லைஃப்லையுமே அவங்க விதிப்படி கர்மா என்ன விதிச்சிருக்கோ அதுபடி மனைவியை பிரியறதோ சேர்றதோ இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கருங்காலி நாங்கள்லாம் நான் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையெல்லாம் இந்த மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதை சேல் பண்ணுறவங்க இங்கே எல்லாமே கண்டிப்பாக அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்க மனைவியை பிரியலையே. கேமராமேன் ஒரு கருங்காலி மாலை வச்சிருக்காரு. ஆக்சுவலி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலத்தில் இப்போது சில பிரபலங்கள் ஒரு விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை ஏன் பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதே தெரியாமல் நிறைய பேர் அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஒரு அழகு சார்ந்த பொருள் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயமா பேசப்படாது. ஆனால் ஒரு ஆன்மீகம் சார்ந்து அதில் நல்லது விஷயம் இவ்வளோ இருக்குது, கெட்ட விஷயம் இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது அதை பற்றி முழுசாக தெரியாமலே நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் தான் கருங்காலி மாலை. இப்போ கூட நான் கையில் போட்டிருக்கதை பார்க்கும்போது இவனே ஏதோ கருங்காலி ஏதோ போட்டிருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. இது ஜஸ்ட்டு நான் கை சும்மா இருக்குன்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ண விஷயம். இது மாதிரி இதில் ஒரிஜினல் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கருங்காலி மாலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்மளோட அரங்குக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரம்மஞானி சங்கீதா. ஸோ அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலி இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6 மாதமாக தான் அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா தனுஷ் போட்டிருக்காரு, சிவகார்த்தியின் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அதில் நிறைய போலி இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்றாங்க. ஓப்பனாக கருங்காலி மாலை ஒருத்தவங்க விற்க வந்தாலே அவங்களே ஒரு திருட்டுத்தனமாக தான் பார்க்குறாங்க. இவங்க உண்மையாக தான் விற்க வராங்களா இல்லை பொய் சொல்லி வித்துடுறாங்களா அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, உண்மையிலே கருங்காலி மாலை எப்படி இருக்கும், நீங்கள் போலினா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரிஜினல் கருங்காலி மாலை தண்ணியில் போட்டால் முழுகிடும். அது மிதக்காது. ஏன்னா எல்லா உட்டுமே தண்ணியில் மிதக்கும். ஆனால் கருங்காலி உட்டு மட்டும் தண்ணியில் மிதக்கும் தன்மை அது கிடையாது. இரும்புக்கு சமமான ஒரு பொருள்ன்றதுனால தண்ணியில் போட்டால் முழுகிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பெரிய லெவலில் இப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை முதல் இந்த டெஸ்டிங்கில் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னதே நாங்கள் தான். எங்கள் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கருங்காலி கண்டுபிடிப்பது எப்படி, இது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி எந்த கொஷின்ஸும் கிடையாது, அதுக்கு பதிலும் கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் சொந்தமாக யூடியூப் சேனலில் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்ட பிறகும் இப்போ எல்லாருமே என்னவோ அவங்களா கண்டுபிடிச்சி இதை டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ண மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஓலைச்சுவடிகள் இருக்குது. எங்கள் தாத்தா இதை வழிமுறையாக இதை பண்ணிட்டு வரதுனால இந்த முறையில் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முதல் சொன்னதே நாங்கள் தான். சரி, இதை எப்படி வேணா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் சேனலில் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே இதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை அப்படி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சனால சொல்கிறீங்க. நான் ஒரு பொதுவான ஒரு சாமானிய மக்களோட பார்வை கேட்குறேன். ஏன்னா அதோட ரேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட நீ 18,000 25,000 30,000 நிறைய சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ரேட் இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, அந்த மாலை போட்டால் என் பிரச்சனைலாம் சரியாயிடுமா, இவ்வளோ விஷயத்த ஈர்க்குது அப்படிங்கிற. அப்போ நான் கோயிலுக்கு போக தேவையில்லை, சாமி கும்பிட தேவையில்லை, ஏன்னா அந்த மாலையிலே எல்லாமே தீர்வு எனக்கு வந்துடுது அப்படின்றாங்க. உண்மையில இல்லை என்ன சக்தி இருக்குதுல்ல? பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு என்னென்னா அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம உடம்பு அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய இடத்துல கோயில் அங்கே போனால் நம்ம ஈர்த்துக்கும் அதிகப்படியாக.
ஏன்னா அங்கே சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ பாசிட்டிவ் எனர்ஜைசஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவறைக்கு மேலே வந்து கலசம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அந்த கும்பாபிஷேகத்துலேயும் கருங்காலியே போடுறாங்க. ஏன்னு கேட்டால் பிரபஞ்சத்துலேருந்து நேரடியாக வந்து கருங்காலிக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது, அது போடுறாங்க. அதனால தான் அந்த கருவறைக்குள்ளே அவ்வளோ வைப்ரேஷனு, அந்த வைப்ரேஷனை உள்வாங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். அந்த கோயில்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான வைப்ரேஷன்களை உள்வாங்கிறதுனால தான் அந்த கோயிலினுடைய தன்மை இந்த கருங்காலியில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார். அந்த தன்மை கிடைக்கிது ஒரு பக்கம், ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் தெரியுமா, ஸ்படிகம். ஆமாம், அந்த மாணிக்கம் போடும்போது வந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும், இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்வாங்க. அதுலேயுமே சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் தூங்கும் போது இதை போடக்கூடாது, குளிக்கும் போது இதை போடக்கூடாது அப்படின்வாங்க. இதுக்கு அது மாதிரி விதிமுறைகள் எதுவும் இருக்கா? அது இருக்குது சார். ஏன்னு கேட்டால் இப்போ ஸ்படிகம்ன்றது வந்து நார்மலாக வந்து அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை வந்து சுவாசிக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் அது 1 மணி நேரத்துலேயே அந்த அதிர்வலைகளை வந்து வெளியிடுது. ப்ளஸ் அது ரொம்ப கூலிங்கான ஒரு பொருள். இது வந்து எப்படின்னு கேட்டால் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம இப்போ நெகட்டிவான விஷயம் அதை போட்டுட்டு நம்ம செய்கிறோன்னா அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு வேலை செய்யும். இப்போ ஒரு நீங்கள் வந்து ஸ்படிக மாலை கையில் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்க, கெட்டு போகணும்னு சொன்னால் கெட்டும் போவாங்க. ஏன்னா வந்து ரெண்டுமே சமமாக அது ஈர்க்கும். பட் கருங்காலிக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாது. பாசிட்டிவிட்டியை மட்டுமே நமக்கு ஈர்த்து கொடுக்கும், நெகட்டிவிட்டியை நம்ம கிட்ட வரவிடாது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகரணும் அப்படின்னா நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும். நம்ம எப்பயுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு கருங்காலி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அது அந்த வேலையை பார்த்துக்குது, நம்ம யூஸ்வலான வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி அப்படின்றத கருங்காலி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம ஆக்சுவலி நெகட்டிவும் இழுக்கும், பாசிட்டிவும் இழுக்கும்னா வந்து அது வந்து ஸ்படிகம். ஆனால் வந்து கருங்காலி வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம கொடுக்கும், நெகட்டிவ் ஈர்க்கும், அதுக்குள்ளே வச்சுக்க, அது நமக்குள்ள கொடுக்குற தன்மை அது கிடையாது. அந்த உட்டு வந்து ஈர்த்து வச்சுக்குமே தவிர அது நமக்குள்ள கொடுக்காது, நெகட்டிவிட்டியே நமக்கு வராது சார் கருங்காலி பயன்படுத்தினா. நீங்க ஆக்சுவலி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. யாராவது சொல்லியிருக்காங்களா, அதாவது இது வாங்கினதுக்கு அப்புறம் வந்து என் லைஃப் மாறிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், நிறைய விஷயங்கள். இப்போ ஓப்பனாக சொன்னேன், ஏன்னா நிறைய சேனல்ஸில் நான் பேசிட்டேன், நிறைய போய் பேசுகிறாங்க. அதனால சொன்னேன், இப்போ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இப்போது டைரக்டர் சங்கர்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே கருங்காலி எங்ககிட்ட இப்போது ஆக்ட்ரஸுங்களை வச்சே நிறைய விளம்பரங்கள்லாம் வருது, வந்தாலும் அவங்க சொல்லி அமிச்சு எங்ககிட்ட தான் வாங்குறாங்க. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு இல்லை, அவருக்கு நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லாருமே பயனடைஞ்சு அடுத்து இப்போ ஏவிஎம்மில் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும், இப்போ இமயம் ஆன்மீக மையம் கேட்டிங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வந்து கருங்காலி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவங்க தேடி வந்து வாங்குறாங்க எல்லாருமே. ஒரு டைரக்டர் வந்தார், அவருக்கு ஏதோ அமௌண்ட் ஏதோ வராமல் நின்றுச்சா என்னவோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி வந்தார். 3 பேர் வந்தாங்க, வந்துட்டு வீட்டில் உக்காந்து வாங்குறாங்க கருங்காலி. வாங்கிட்டு அவங்க கழுத்தில் போடுறாங்க. கழுத்தில் போட்டுட்டு அவர் அப்போ தான் ஷோபாவில் உட்கார்றாரு. அதில் உட்காந்தோடனே அவர் கால் வருது, இது மாதிரி உங்களது வந்து செக்கு பாஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போனார். ரொம்ப நாளாக இது நின்றுட்டு இருந்ததுங்க, இப்போ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே இருக்க மாட்டேங்க, என் ஷாப்பில் நான் இருக்க மாட்டேன், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து சொன்னாங்க மேம், இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு. இப்போ சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் ஏவிஎம் பக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து டைரெக்டாக வாங்கி போடுறாங்க. இதில் என்னன்னு கேட்டால் வேறு டிசைனில் இருந்தால் கொடுங்க மேடம், சீரியல் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைனில் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய விஷயம் வந்து இது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு ஃபஸ்ட்லலாம் இது என்ன ரூமர் இருந்ததுன்னா, கருங்காலி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, நீங்கள் ஒரு பொட்டு தங்கம் உங்களுக்கு தங்காது, நீங்கள் ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுவீங்க, லக்ஷ்மி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் விற்கிறாங்க சார் கருங்காலி. அப்போ இந்த மாதிரி போலியான விஷயங்களை சொல்லி 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 மக்களை எதையுமே பயன்படுத்த விடாமல் பண்ணிடுறாங்க. அதனால வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும் அப்படின்றது மட்டுமே நோக்கமாக வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சார். இப்போ 18,000 20,000 சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரிஜினல் கருங்காலி கொடுக்க முடியும் எங்களால். அது ஒரிஜினல் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். நீங்கள் என்ன டெஸ்ட் வேணால் பண்ணுங்கள், அதே அமௌண்ட்டில் நீங்கள் 25,000 வாங்கிட்டு வாங்க, எங்ககிட்டங்கிறத வாங்குங்க, ஒரிஜினல் எங்களுதுன்னு நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இது பயங்கரமான வந்து ஒரு போலியை வந்து சொல்லி மக்களை வாங்க விடாமல் பயன்படுத்த முடியாமல் ரொம்ப அளவில் வந்து இது ஒரு தவறான செயலை செஞ்சிட்ருக்காங்க சார். அதை முதல்ல நிறுத்தணும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போலியாக சொல்கிறாங்க, கருங்காலி மாலை பற்றி சொல்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுதான் ஒரிஜினல் கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற ஒரு கும்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யானைத்தந்தம் இருக்குன்னா யானைத்தந்தம் மாதிரியே ஒரு ரெடி பண்ணி விற்கிறது. ஒரு ஆன்மீகத்தில் எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி வாங்குற பொருளை டூப்ளிகேட்டுங்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடிய.
அது மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி இதை வாங்கி பண்ணீங்கன்னா இத்தனை நாள் விரதம் இருக்கணும், இப்படிலாம் போடணும், இந்த நேரத்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்த வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க? அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு திருமணம்னு எடுத்து நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோன்னா உங்களுக்கு செவ்வாய் பலன் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம போனோம்னா உங்களுக்கு செவ்வாய் பலவீனமாக இருக்குது, அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வீடு வாசல் என்னால் வாங்க முடியல, நான் வாடகை வீட்டிலே நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்குது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் மனித வாழக்கூடிய எல்லா அமைப்புக்கும் தேவையானது செவ்வாய் கிரகம் மட்டும்தான். செவ்வாய் கிரகன்றது வந்து முருகப்பெருமானுடைய ஆதிக்கம். அவர் முருகப்பெருமான் தான் அதனுடைய அதிதேவதை. அதனால் செவ்வாய் பகவான்றதே நம்ம முருகர் தான். அப்படி இருக்கும்போது அவர் முருகர் இல்லாமல் நம்ம ஒரு கணமும் நகர்த்த முடியாது சார். ஒரு தொழில் பண்ணணும், இல்லை நாங்கள் வந்து ஒரு திருமணம், ஒரு குழந்தை, இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சி, பேர் புகழ் எல்லாத்துக்குமே கலியுகத்தில் வந்து இப்போ தெய்வன்றது முருகர் தான். அவருடைய வந்து சமித்து தான் வந்து இந்த கருங்காலின்றது. இந்த கருங்காலி எல்லாரும் பயன்படுத்தலாம், இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லாரும் பயன்படுத்தலாம், எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம். இது வந்து இந்த டைமில் பயன்படுத்தணும், அந்த டைமில் பயன்படுத்தணும் இப்படியெல்லாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு பொருள் நான் ஆன்மீக பொருள் சொல்லி விற்கிறேன், இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் எப்போ ஒன்றா பயன்படுத்திக்கலான்னா அது மக்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. இப்படி இல்லைங்க, இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும், நான் 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, ஆமாம் அதை சொல்லிட்டேன்னா அவங்க பயந்துட்டு ஓகே இதை கொடுத்து வாங்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. கருங்காலியே அந்த காலத்தில் கட்டிலாக பயன்படுத்தியிருக்காங்க, தூண்களாக பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கும் சார். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே இருக்கும். அப்போ தூண்களாக எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதனால கருங்காலியை வந்து எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம். இப்போ பெண்கள் மாதவிடாய் அதாவது வயதுக்கு வந்த உடனே கருங்காலி கட்டை தான் முதல்ல போடுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வந்து மரணம் நேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் கருங்காலி கட்டை போட்டு அதை தாண்டி உள்ளே வந்தால் அதுக்கு தாண்டி நெகட்டிவ்க்கு வர சக்தி கிடையாது. அதனால் அதை தாண்டி தான் வருவாங்க வீட்டுக்குள்ளே. இப்போயும் பல இடத்துங்களில் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து நிறைய வந்து இது வந்து ருத்ராட்சத்துக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அது உண்மைதான். ஆமா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா கருங்காலியை பொறுத்தவரையும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா டைம்லையும் பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். இதுல எந்த தவறும் நேராது. நான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப பயந்து என்கிட்ட கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் ரெக்கவரி ஆகியிருக்காங்க. நான் வந்து இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்ற பார்த்ததுல பல பேர் சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அப்படி நினைக்கிறவங்க கூட இதை போட்டு பார்க்கலாம், எதுவுமே ஆகாது. இது நன்மை மட்டும்தான் செய்யும். இப்போ நீங்கள் ஆன்மீகம் தொட்டே நிறையா சொன்னீங்க. ஏன்னா சுடுகாடு போயிட்டு வரும்போது அதுக்கு மேலே வந்து கெட்ட சக்தி வராது அப்படின்றதெல்லாம். ஆமாம், சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூவ் ஆயிருக்கா? அதாவது இப்போ படிக்கைகள் போடும்போது உடல் குளிர்ச்சியாகிறது நமக்கு ஓரளவு ஃபீல் பண்ண முடியும். அது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கண்ணு கொஞ்சம் தெளிவாக தெரியலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இது சயின்டிஃபிக் ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அதாவது இப்போ வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனை இருந்து குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருங்காலி தூளை போட்டு குடித்தா குழந்தை பிறப்புக்கு வந்து பெரிய லெவலில் அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். அதே மாதிரி இது பிரபஞ்ச ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றதை வந்து இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது ஒரு சாதாரண வுட்டு, இது எப்படி வந்து இதை வந்து செய்யும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு தன்மையை மட்டும் ஈர்க்கணுன்றது பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது ஏன் ஆப்பிள் மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த வுட்டுக்கு இந்த தன்மையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால வந்து இந்த வுட்டை பயன்படுத்துகிறவங்க வந்து பெரிய லெவலில் வந்து வெற்றிகள் அடைகிறாங்க. இப்போ சினிமா துறையில், அரசியல் துறையில் ஏன் இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருந்தால் பெரிய வெற்றி. இப்போ சூரியன் எப்படி ஒரு வெற்றி கிரகம் எல்லாத்துக்குமோ அந்த ஈக்குவலான பவர் செவ்வாய்க்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்தும் போது அற்புதமான வெற்றி இது கொடுக்கும் சார். இது மதம் சார்ந்து பிரிக்க முடியுமா? ஒரு ஹிந்து மதம் பண்ணணும், இல்லை முஸ்லீம் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிக்க முடியும்? அதாவது நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் வந்து செவ்வாய்க்கு இது உரியதுன்னு நம்ம சொல்கிறோம் சார். ஆனால் ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து முஸ்லீம்ஸ் வாங்குறாங்க, கிறிஸ்டியன்ஸ் வாங்குறாங்க. எல்லாம் இந்த வுட்டுக்குன்னு தனியான தன்மை என்னன்னு கேட்டால் நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக ஈர்த்து தனக்குள்ளே வச்சுக்குது. அதை வந்து நம்ம வேணும். இப்போ நெகட்டிவ்ஸ் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து பொதுவானது தான் நெகட்டிவான ஒரு விஷயன்றது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம போட்டுக்கும் போது இந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நம்ம விட்டு விலகுது. நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக நமக்குள்ளே வந்து கிடைக்கும் போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இது பயன்படுது. அதனால இதுக்கு வந்து எந்த மதமோ இல்லை இந்த ஜாதியோ இவங்க தான் போனோம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு முஸ்லீம்ஸ்க்கு நானே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த சிலுவை சிம்பிள்ஸ் எல்லாம் மாதா மாதிரி ஸ்டாச்சுஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்களா? இருக்கு.
இருக்கு நாங்களே கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ வந்து நம்ம போடுற நார்மல் மாலையில இந்துக்கள் போடுறாங்கன்னா அதிலே கீழே வந்து அந்த சிம்பிள் போட்டு கொடுத்தா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுங்க மேம் எங்களுக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. கொடுத்துட்டு தான் சார் இருக்கு, எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டால் பயன்படுத்துறதுனா இப்போ நீங்கள் ஒருத்தர் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா உங்களோட இல்லாமல் உங்களை சார்ந்த பல பேருக்கு சொல்லி இன்னார் சொன்னாங்க எனக்கு இது மாதிரி கொடுங்கன்னு கேட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து தெளிவெல்லாம் இருக்கு சார். நல்லா இது மதம் சார்ந்து கிடைக்குது கருங்காலி அந்த விஷயம்லாம் எங்க இருந்து கிடைக்குது? இப்போ கருங்காலி எங்க கிடைக்குதுன்னா நிறைய வந்து நார்த் இந்தியாவில இருந்து வருது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலே கிடைக்குது. திண்டுக்கல் சைடில், இந்த கொல்லிமலை சைடில் நம்மளுக்கு வந்து நம்ம அதை வந்து போய் ஏலத்தில் தான் எடுக்கணும். ஒரு சில இதுவங்களை வந்து கவர்மெண்ட்டே ஏலம் விடும். அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா வந்து நாட்டு கருங்காலின்னு சொல்கிறாங்க நம்ம சைடில் கிடைக்கிறது. அந்த கருங்காலியில் செய்யக்கூடிய விஷயத்துக்கு வந்து பவர் அதிகம் கம்மின்றது தாண்டி இந்த கடினத்தன்மை அதிகம். நம்ம சைடில் இருக்கக்கூடிய மரத்துக்கு வந்து கடினத்தன்மை அதிகம். அது வந்து சாதாரணமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங். மற்ற இடத்த விட நம்ம இடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங். அதனால அதுக்கு பேர் நாட்டு கருங்காலின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே கிடைக்குது. இப்போ என்னென்னா மக்கள்கிட்ட வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போது முன்ன மாதிரி தூணோ கட்டலோ அப்படியெல்லாம் செய்கிற அளவுக்கு நமக்கு அது தேவை இல்லை. இப்போ மாலையாவோ வலையோ ரொம்ப சின்ன சின்ன பொருளாக தான் நம்ம பயன்படுத்த அந்த தேவைக்கு உண்டான மரங்கள் இருக்குது. ஆனால் இது விலை அதிகமாக விற்கணுன்றதுக்காக இது கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. கிடைக்குது சார், கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே பயமுறுத்துறாங்க. இப்போ ரீசெண்டாக சில செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா இப்போ திரைப்பிரபலங்களை எடுத்துக்கலாமே, சிவகார்த்தியனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, தனுஷாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னும் போது கருங்காலி மாலையை போட்டிருந்தாங்க, இதனாலதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப டேரிங்காவே நிறைய நியூஸ்ல சொன்னாங்க. நீங்க கருங்காலி மாலை நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற இந்த திரைப்பிரபலங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க அதை கவனிச்சிங்களா? பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் சொல்றேன், நெகட்டிவ் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அதாவது எல்லாருடைய லைஃப்லையுமே அவங்க விதிப்படி கர்மா என்ன விதிச்சிருக்கோ அதுபடி மனைவியை பிரியறதோ சேர்றதோ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து இந்த கருங்காலினால தான் இவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ கருங்காலி வந்து இப்போ கருங்காலி நாங்கள்லாம் வந்து நான் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையெல்லாம் இந்த மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதை சேல் பண்ணுறவங்க இங்கே எல்லாமே கண்டிப்பாக அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்க மனைவியை பிரியலையே. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இவங்க கருங்காலி போட்டதுனால தான் பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. கருங்காலின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய்னா முருகர் வந்து ஒருத்தரை போய் பிரித்து வைக்கக்கூடிய கிரகம்லாம் அது கிடையாது. அது போட்டாரு அது பிரிஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது சார். மிஞ்சி போனால் கருங்காலினால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை அதிகப்படியாக வரும்னா கொஞ்சம் கோவப்படுவோம், வேற எந்த விஷயமும் அங்கே நடக்காது. குணத்துலேயும் மாற்றம் ஏற்படும். குணத்தில் வந்து அதாவது நம்ம இப்போ ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கருங்காலி போட்டோம்னா அவங்க கொஞ்சம் வந்து தைரியமாக வருவாங்க. அந்த மாதிரியாக வந்து நம்மளை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இது நம்ம போடும்போது நமக்குள்ளே கலந்து நம்மளுடைய விஷயத்தையே அது கம்ப்ளீட்டாக மாற்றும். ஆனால் ஒருத்தர் அவங்க தவறு செய்கிறாங்க, தவறுக்கான தண்டனை கிடைக்கிது. அந்த தண்டனையை கொடுக்கறது வந்து கருங்காலி தான் கொடுத்துச்சு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க கர்மா என்னவோ அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. காப்பாத்திருக்கலாமேன்னு தான் கேட்குறாங்க. காப்பாத்திருக்கலாம்னா அதுக்குண்டான விஷயங்கள் அவங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் சார். எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம கேட்கணுன்றீங்களா? கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா வந்து இதை நீங்கள் வந்து ஒரு பொருள் மாதிரி நம்ம ஆபரண பொருள் மாதிரி வந்து அணிஞ்சிக்கக்கூடிய பொருளே இல்லை கருங்காலின்றது. இப்போ நீங்கள் இது ஒரு உட்டாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு வாக்கு இப்போ குறி சொல்கிறவங்கலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையிலேயே வாக்கு சித்தியெல்லாம் இருக்காது. ஆனாலும் வந்து அவங்க சொல்ற ஒரு சில வாக்குகள் நம்மளுக்கு ஏன் பலிக்குதுன்னு கேட்டால் அந்த கருங்காலிக்கு அந்த சக்தி அதை உங்க மேலே வச்சோ குச்சி, ஆமாம் அது கருங்காலி குச்சி தான், அதை வச்சுட்டு சொல்லும் போது அவங்க வாக்கு பலிது ஏற்படும். அந்த மாதிரி அவங்க வேணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களே இது வேண்டாம் வேற வேணும்னு போகிறவங்களுக்கு அப்போ கருங்காலி இல்லை நீ இதை தான் ஏற்றுக்கணும்னு கொடுக்கு அப்படியெல்லாம் ஒன்று விஷயம். நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை கொடுக்குற சக்தி அது கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ நான் இந்த கருங்காலி வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தினதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இப்போ நான் ரோட்டில் போகும்போது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்க்குறேன், ஒரு சின்ன சின்ன கடைகளில் கூட கருங்காலி மாலை விற்கிறாங்க. தொட்டு பார்க்கும்போது தெரியல, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு தெரியல. வெயிட்டும் பார்த்தா சில இதில் ரொம்ப வெயிட்டாக தெரியுது. அதை வந்து இப்படி இது பண்ணிட்டு மோந்து பார்க்க சொன்னா ஸ்மெல் வருதா பாருங்க அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அது என்ன ஸ்மெல் வரும் ஃபர்ஸ்ட்? அப்படியெல்லாம் கருங்காலியில எது நார்மல் வுட்ல என்ன வருமோ அதே தான் சார். வுட்டு தானே அது, அந்த தான் இருக்கும். என்னன்னு கேட்டால் கருங்காலி வந்து உள்ள வந்து அந்த பிளாக் தன்மை இருக்கும் இல்லையா, அது அந்த வுட்டு ஃபுல்லாகவே அது பிளாக் தான். அதனால நம்ம வந்து கருங்காலி உடச்சி பார்த்தாவோ அது பிளாக்காக தான் இருக்கும். இப்போ மற்ற மரங்கள்னால் வந்து இந்த கருவேல மரம்னு ஏதோ ஒன்று இருக்கான்,
அந்த மாதிரி மரங்கள்லாம் அப்படி இருக்காது. இந்த கருங்காலி மட்டும்தான் அப்படி இருக்கும். கருங்காலியை வந்து நம்ம உரைச்சி பார்த்து கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து நம்ம உடைச்சி பார்த்து அதை கட் பண்ணுறது கஷ்டம் தான், இருந்தாலும் கட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஒரு சின்ன பீடுன்றதுனால. அப்படி பார்த்தாலும் அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், இல்லை தண்ணி டெஸ்ட் அவ்வளோதான். மற்றபடி அதில் ஃபயர் வரும், இப்படி ஆகும் அப்படி ஆகும் அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் போடுறது தான். இப்போ ஒரு பொருளாக வாங்கிட்டோம் நம்ம அதை உடச்சி பார்க்க மாட்டோம், மேக்ஸிமம் உடச்சி ஒன்றா பார்ப்போம், தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடையில் வாங்குறோன்னா அங்கேயே நீங்கள் தண்ணி கொடுங்கன்னு கேட்டு அதில் போட்டால் தண்ணியில் ஒரு சிங்கிள் பீடு நீங்கள் போட்டாலும் அது முழுகணும், ஒரு மாலையே முழுகணும்னு இல்லை. அதுலேருந்து ஒரு சின்ன பீடு ஒரு 4 mm எடுக்கிறீங்கனாலும் அதுவும் தண்ணிக்குள்ளே போய் நிற்கணும் இரும்பு மாதிரி. அதுதான் கருங்காலி. எல்லா தொழிலையும் போட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இது பண்ணால் வந்து இவங்க இப்படி விற்கிறாங்க அப்படி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் என்ன தொழில் போட்டியில் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் கருங்காலி மலை பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வச்சிருக்க எல்லாருமே தான் சொல்கிறாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னென்ன தொழில் போட்டி பிரச்சனை வருதுல? இது கருங்காலி பொறுத்த வரைக்கும் என்னென்னா கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. கருங்காலி வந்து இவங்க கமர்ஷியலுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருளே கிடையாது. ஆன்மீக சம்பந்தமாக மக்களுக்கு, அதாவது எளிமையாக எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய பொருட்களை கமர்ஷியலாக எடுக்க வேணாம் தான் என்னுடைய ஒரு கருத்தே தவிர. அதுக்காக டிமாண்ட் வைக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் பண்ணுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இதுவில் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லேயே வந்து சொல்கிறாங்க 20,000 கம்மி வாங்கினா உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்காதுங்க, அது கீழே நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்களா, இது டூப்ளிகேட் தான். அப்போ அது என்ன பண்ண நம்ம மனசுக்குள்ளே வந்து என்ன பண்ண, ஒருத்தர் கருங்காலி நான் போட்டிருக்கேன் எனக்கு ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னோன்னே அப்போ நம்ம ஏமாந்துட்டோமோ, நம்ம டூப்ளிகேட் அது மேலே இருக்கக்கூடியது இது வந்து அவங்களுக்கு போயிடுது, நம்பிக்கை போயிடுது. நம்பிக்கை போயிட்டா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது சார். நம்ம நம்பிக்கை தான் முதல்ல நம்மளை காப்பாற்றும். அப்படி நம்பி ஒரு மனித ஒன்று வாங்குறாங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வாங்குறவங்க எப்படின்னு கேட்டால், நார்மலாக இந்த தள்ளு வண்டியில் பழம் வச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்க கூட வந்து நம்பி வாங்குறாங்க, அம்மா நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க ஒரிஜினல் வச்சுருந்தாலும் அதை அவங்க நம்புறதில்லை. என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் எங்கிட்ட வந்து இது மாதிரி நான் வாங்கிட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிற பணம்லாம் போய்டும், நாங்கள் ஏற்கனவே எனக்கு பணம் இல்லை, இது வாங்கி நான் என்ன பண்ண, இதையும் நான் வாங்கிட்டு இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அப்போ என்னென்னா நம்ம அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடலாம், பட் அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு அழுத்தமாக அவங்க மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருச்சு. நம்ம என்ன தான் சொன்னாலும் விற்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்கன்ற எண்ணம் இருக்குமே தவிர, நம்ம இந்த பொருளை வந்து வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம வந்து புகுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து இதை பயன்படுத்த விடாமல் தடுத்துடுறாங்க. எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நாங்கள் ஒரிஜினல், நாங்கள் இதை வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் இமயமலையில இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். கருங்காலி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நார்மலான இடத்துல தான் கிடைக்குது, எல்லாரும் ஒன்றா தான் வாங்குறாங்க. இது ஒரு விலையே வந்து 1500 ரூபாய் ஒரு கிலோ. அப்போ ஒரு மாலை செய்ய எவ்வளோ தேவைப்படும்? நீங்கள் ஏன் 20,000 30,000 சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஆக்ட்ரஸ் கொடுத்துருக்கேன், இந்த ஏவிஎம்லாம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள்? ரொம்ப நார்மல், எல்லாருக்கும் ஒரே ரேட்டு சார், யாருக்கும் எந்த ரேட்லேயும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எங்களுக்கு கேட்லாக் வச்சுருக்கோம். எவ்வளோ கொடுத்தீங்க? அவர் வந்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினார்ல, 2000 ரூபாயில் ஸ்படிகமும் கருங்காலியும் கலந்த ஒரு மாலை. அது ஃபஸ்ட்டு அவருக்கு தானே எங்களுக்கு தெரியாது, கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம். கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வாங்கின ஒரு 2 பேர் வந்து அவருக்கு சொல்லி அவர் சொல்லி வாங்கின பிறகுதான் இந்த மாதிரி நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அவருக்கு கொடுத்ததே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா டைரெக்டாக அவங்க எங்ககிட்ட வாங்காததுனால எங்களுக்கு தெரியாது. அடுத்தடுத்து வாங்குறவங்க சொன்ன பிறகு அவங்களுடைய பிஏ அப்படிலாம் வாங்குறாங்களே, அவங்க சொன்ன பிறகு தான் இவர் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும். நார்மல் 2000க்கு தான் சார் அவர் வாங்கினாரு. அதாவது இப்போ சொல்கிறாங்க, இவங்க நினச்சிருக்காங்க பிரபலம்னா வந்து பல லட்சம் கொடுத்து வாங்கி போட்டிருப்பாங்க, அப்படி இப்படி போட்டிருப்பாங்க, அவங்ககிட்டலாம் பணம் இருக்குது. ஆனால் உண்மையான இடம் எங்கே இருக்குது, இதில் வேலை செய்தா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் முறையில் இதை வாங்கினா இது கண்டிப்பாக பயன் தரும். இதை நம்பி யாருமே ஏமாற வேணாம். கருங்காலி அவ்வளோ விலைலாம் எங்கேயுமே கிடையாது. இது ஏன் அவ்வளோ விலை? இப்போது டிவியில் ஏதோ போயிட்டுருக்கான் கருங்காலி, நான் பார்க்கல. அதுக்கு வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, சரி கருங்காலி இப்படி சொல்கிறாங்கல்ல, நாங்கள் என்ன சொல்கிறோமோ நாங்கள் அது எல்லாத்தையும் அவங்களும் சொன்னாங்களாம். சரி என்ன தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. அவங்க ஏதோ 2500 ரூபாய் சொன்னாங்களாம். அது சொன்னதுக்கு வந்து எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படின்னா, அப்படியா உங்களுக்கு வந்து அப்போ 1500 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லிட்டாங்க மேடம், நீங்கள் 1500, என்கிட்ட 1500, அப்போ உங்களால் எவ்வளோ தான் மேடம் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அதாவது டிமாண்ட் பண்ணுறாங்களாம். நீங்கள் சொல்கிற ஒரு ரேட்னா உங்ககிட்ட ஒரு பொருள் ஒரிஜினல் இதுதான் ரேட்டு இதுதான் வேலை, நீங்கள் எப்படி டிமாண்ட் பண்ணி இந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட முடியும்? அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அதை பேசிட்டு எங்கள் அக்கா எங்கிட்ட சொன்னாங்க, செய்கிறவங்க செய்யட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு என்னென்னா,
எல்லாரும் வந்து பயனடைகிற வகையில் எளிமையாக கொடுத்துடலாம் சார். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இது. இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ கண்டிஸ்ட்ரி செய்வினை அது இதுன்னா எங்கே யாரை தேடி போனாலும் ஒரிஜினலான ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மக்கள் ரொம்ப உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கட்டத்தில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணாமல் இது ஒரு நன்மையாக நினச்சி செஞ்சுட்டு போகலாமே மக்களுக்கு. அந்த மாதிரி இந்த கருங்காலி எல்லாருக்கும் கொடுத்துடணும், எல்லாரும் இதில் பயனடையணுன்றது என்னுடைய நோக்கம் சார். ஓகே. ஆனால் அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களை என்ன சொல்லுவீங்க? இப்போ மூட நம்பிக்கைனா, இப்போ ஒரு பொருளை நான் வாங்கி போடுறேன், எனக்கு வந்து இதனால் இது நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். இதனால் இது நடக்க போகிறது இல்லைன்னு. ஆனால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு சொல்லுங்கள், நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த கருங்காலி வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு அது நடக்கலைன்னா இப்போ ஒரு சில சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது நடக்காதுன்னு. அந்த நம்பிக்கை இல்லாததை தாண்டியும் அந்த பொருளுடைய தன்மை உங்களுக்கு வேலை செஞ்சே தீரும் சார். இப்போ பணம்னா கூட இப்போ சொல்லுவாங்க, பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் குறிப்பிட்ட வைப்ரேஷனில் குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது நீங்கள் ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு உண்டான பணம் உங்களை தேடி வந்தே தீரும். இது எல்லா பொருளுக்கும் எல்லாத்துக்கும் உண்டான தன்மை தான். நீங்கள் கருங்காலி இது வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கையில் சும்மா போட்டுங்க, அந்த வேலை உங்களுக்கு நடக்கும் சார். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகுமே தவிர ஆனால் நடந்தே தீரும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தது. எங்கள் ஐயா வழியில் நாங்கள் வந்து இதை ரொம்ப வந்து பார்த்து இது செய்யும் அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் இது மூலயமா நாங்கள் நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கோம். இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜை பண்ணி? கண்டிப்பாக சார், பூஜை பண்ணுறோம். சில மெத்தட்ஸ் எல்லாம் அதுக்கு பண்ணுறோம். ஏன்னா வந்து கருங்காலின்றது வந்து நம்ம ஒரு மரமாக எடுத்தாலும் அதை நம்ம ஒரு பொருளாக மாற்றும் போது அதுக்குண்டான மரம் வெட்டும் போது அதுக்குண்டான சாப நிவர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக போய் மரத்தை வெட்டி எடுக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த உட்டே நம்ம வாங்கினாலும் அதுக்கு சாப நிவர்த்தி பூஜை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பொருளாக மாற்றும் போது நம்ம சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணால் தான் அந்த பொருள் வந்து வேறு பொருளாக மாற்றும் போது அதனுடைய தன்மை மாறும். அதுக்கப்புறம் ஒரு பொருளை நம்ம அணியிறோம்னா அதுக்குண்டான வைப்ரேஷன் நம்ம கொடுக்குது. அந்த வைப்ரேஷன் தான் அங்கே வேலை செய்யுது. அந்த வைப்ரேஷனையும் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் இவ்வளோ டைரெக்டாக நாங்கள் இங்கே வந்து சொல்கிறோம், மற்ற இடத்துல வாங்கின கருங்காலியை விட எங்ககிட்ட வாங்கின கருங்காலி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பலன் கிடைக்கும். ஏன்னா அதுக்குண்டான ஃப்ரீக்குவென்சியை அதில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வாங்கி போட்டால் கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்போ நான் ஃபோனில் பார்த்துட்டு போது கூட வந்துட்டு நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கருங்காலி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு 100 வெப்சைட் நான் பார்த்துட்டேன். அதிகமாக வெப்சைட்ஸில் வந்துட்டு அதை ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் டேரெக்டாக வாங்குற, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து டேரெக்டாக அவங்கள பார்த்து வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வித்தியாசம் இருக்குதா? அதாவது நம்ம ஆர்டர் பண்ணி வருது அப்படின்றதுக்கும் நீங்கள் டேரெக்டாக வித்தியாசம் இருக்கா? இப்போ நாங்களும் ஆன்லைனில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். என்ன இதில் ஒரு சின்ன சஜெக்ஷன் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நாங்கள் சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல வாங்கி போடுற கருங்காலி மாலைகள் உங்களுக்கு பலன் தரும். இப்போ சாதாரண வுட்டில் வந்து மாலைகள் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாலைகளை வாங்கும்போது அந்த மாலைக்குள்ளே வந்து எப்பயுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டிஸை வந்து வச்சுருக்கு. இப்போ நீங்கள் வெட்டிட்டீங்க, அந்த வெட்டின உடனே அதுக்கு சாப நிவர்த்தி நீங்கள் பண்ணலன்னா அது உங்களுக்கு வந்து பயன் தராது. நீங்கள் சாதாரண ஒரு இப்போ வளையல் கம்பல் செயின் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அது மாதிரி ஒரு பொருளாக நம்ம அழகு பொருளாக போட்டுக்கலாமே தவிர, நமக்கு தேவையான வைப்ரேஷனையும் நமக்கு தேவையான விஷயங்கள் அது கொடுக்கணுன்னா, இப்போ கோயிலில் சிலையே வாங்கி வச்சாலும் பூஜைகள் பண்ணுற கோயிலில் தான் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்கிற ஆன்மீக மையத்தில் இவங்க வாங்கணும். இதை நாங்கள் நார்மல் கடையில் வாங்கி போட்டேன் எனக்கு வேலை செய்யலைன்னா அதுக்கு அந்த தன்மை இருக்காது. தன்மை இல்லாத போது அது எப்படி வேலை செய்யும்? ஒரு மரமே கூட வச்சுருப்பாங்க, நான் மரம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மரம் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்காது. அந்த மரத்தில் வேலை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், அந்த பொருளாக மாத்திரம் நம்ம இப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சக்தி அது கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய பலன் அது செய்யுது சார். சாதாரணம் வாங்கி போட்டால் செய்யறது இல்லை. ஓகே, அதை தான் சொல்கிறேன். ஆனால் இது மக்களை பயமுறுத்துற மாதிரி இல்லையா? ஒரு பயமுறுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதை போட்டால் தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லையா? அப்படி பிரச்சனை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லலை. இப்போது குழந்தை பிறப்பு இல்லை, அதுக்காக வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலை. நாங்கள் என்ன பண்ணட்டோன்னு இப்போ நாங்களே ஜாதகம் பார்க்குறோம், நிறைய பேர் கேட்குறாங்க திருமணமே ஆகலை, என்னம்மா பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய சொல்யூஷன் சொல்கிறத விட, இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இத்தினால் இப்படி இருங்கன்னா இந்த காலகட்டத்தில் முடியல யாராலையுமே. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எளிமையாக வந்து இதை பயன்படுத்திங்க. அதாவது வந்து தாந்திரிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இதை நான் சொல்கிறது. இப்போது நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இத்தினால் கோயிலுக்கு போகிறதுல கூட இந்த டைமிங்கில் இந்த ஓரையில் இவ்வளோ நேரத்தில் நீங்கள் வந்து கருவறையில் போய் சாமியை பார்த்துடணும்.
நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயில் போன எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த டைமிங்கில் அந்த இடத்துல நம்ம இருந்துடணும். அந்த டைமிங்கு அந்த நாள் இதெல்லாம் முக்கியம். ஆனால் அது எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு கருங்காலி மாலையை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில், அந்த செவ்வாய் ஓரையில் போடுறதுல கூட அதில் கூட சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஓரைன்னா அந்த ஓரை முடியும் போது வந்து அதனுடைய வைப்ரேஷன் ஹெவியாக இருக்கும். அந்த டைமிங் சொல்லுவோம் நாங்கள், இந்த டைமிங்கில் நீங்கள் போடுங்க. அப்படி போடும்போது வந்து நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் செய்யக்கூடிய வேலையை சாதாரணமாக இந்த கருங்காலி செஞ்சிடுது. அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் தானே தவிர இது எல்லாருமே வாங்கி போட்டுக்குங்க, எல்லாருமே செஞ்சுங்க. யூஸ்வலாக ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சும்மா போயிட்டு நின்று பேசினா கூட எப்படி இருக்குன்னு கேட்டால் கூட ஏதோ இருக்கேன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனைன்ற மாதிரி தான் ஆரம்பிப்பேன். ஆமாம் ஆமாம். ஸோ அப்படின்னும் போது ஒரு 1000 ரூபா போட்டு நான் கருங்காலி மாலை வாங்கி போட்டால் போதும் போல். இப்போ நானே ஒரு ஆங்கராக இருக்கேன், அடுத்து நான் வந்து ஒரு சீனியர் ஆங்கராக மாறணும், ஒரு மேனேஜராக மாறணும் அப்படின்னும் போது கருங்காலி மாலை வாங்கிட்டு போட்டால் போதுமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தோணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அவங்கள உந்துற மாதிரி இருக்குல்ல. அதாவது எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணணும் இல்லையா? அந்த முயற்சி பண்ணுறதுக்கு இந்த கருங்காலி வாங்கி போட்டால், இப்போ நீங்களே சொல்கிறீங்களே அடுத்த கட்டம் போனோன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த கட்டம் லெவல் அது போயிடுவீங்க சார். ஏன்னா வந்து அதுக்கு அந்த பவர் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி வந்து எல்லாராலையும் ஒரிஜினலாக கரெக்டாக அந்த கருங்காலியை பயன்படுத்த முடியாது. இது வந்து நமக்கான விஷயம். அந்த செவ்வாய் வந்து நம்மளுக்கு அந்த டைம் கொடுக்கும்போதும் அந்த கிரகம் நம்மளுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கணும். நம்ம கர்மாவில் அது இருக்குன்னா தான் நம்மளால் அந்த ஒரிஜினல் போட முடியும். இல்லைன்னா நம்ம ஒரிஜினல் கண்டுபிடிச்சோ அந்த டைமிங்கில் நம்ம எல்லாரும் போட்டிருக்கிறது கருங்காலியான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கருங்காலியாக இருந்தாலும் அது பயன் தருதான்னு தெரியாது. அதுக்கான விஷயம் உங்களுக்கு அவர் கொடுக்கணும் வழி. இப்போ எங்ககிட்ட வரவங்களாம் நாங்கள் சொன்னால் உண்மையிலே ஆச்சரியப்படுவாங்க. எங்ககிட்ட வரவங்களுக்கு இல்லை பொருள் போய் சேர்ற ஒரு 4 பேருக்கு வந்து நாங்கள் கொரியர் போடுறோன்னா ஒருத்தருக்கு மாதக்கணக்காகுது கொரியர் போய் சேர்றதுக்கு. எல்லாருக்கும் நார்மலாக போயிட்டு எதுவும் கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 1 மாதம் ஆகுது போய் சேரல. அப்புறம் ஒருத்தர் வராரு, காலில் அடிபட்டு ரத்த காயத்தோடு, மேடம் எனக்கு ரொம்ப ரத்த காயிடுச்சு, நான் போடலாமா வேணாம்னு அவங்க கர்மா அங்கே கழிச்சிட்டு வராரு. இப்போ இது எப்படின்னா நாங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறோம், மற்ற விஷயம்லாம் பார்க்கறதுனால இது நடந்ததுனால இந்த விஷயம் உங்களுக்கு முடியுது, இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு பொருள் விற்கிறவங்களுக்கு அது தெரியாது, இது சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கணிச்சு வச்சுருக்கோம். ஓ இது நடந்ததுன்னா இந்த கர்மா இவங்களுக்கு இது முடியுது, இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்புக்கு போக போகிறாங்க, அதுக்கான விஷயந்தான். ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சண்டைலாம் போடுவாங்க, 1 மாதமா மேடம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்போ கிடைக்கணும்னு இதோ அப்போ தான் சார் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் போராடினாலும் அது கிடையாது. உங்களுக்கு பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பு, மற்றபடி உங்களுக்கு சேரும்போது தான் சேரும்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா அது எங்கெங்கேயோ சுற்றி வரும். இந்த சென்னைக்குள்ளே போட்டிருப்ப கொரியர் எங்கெங்கேயோ அந்த டைமிங் வேணும் சார் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு. அந்த டைமிங்கில் அது மாதிரி சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய சக்ஸஸ் கொடுத்துரும். இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடி ஒரு நீங்கள் சொன்ன பணம் கிடைக்கணும் இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் போராடிட்டு இருக்கும்போது கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், கடவுள் சித்தம்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு முன்னாடி ஏதோ வேலை பார்த்துருப்போம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட லாஸ்ட்டாக போய் சேரும்போது கடவுள் எப்படியும் என்னை காப்பாற்றிட்டாரு, என்னை வந்து வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த வேலையில் இருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு கருங்காலி மாலை வாங்கி போடும்போது என்னோட கான்ஃபிடென்ஸு, நான் பார்த்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் போயிடுச்சு. ஒருவேளை கருங்காலி வேலை கழட்டிட்டேன்னா எனக்கு திருப்பி நான் பேக்கில் போயிடுவேனா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போது நம்ம 99% நம்ம உழைப்பை செலுத்தினாலும் 1% அந்த லக்கு அந்த இறைத்தன்மை இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டம் நகர முடியாது சார். இது உண்மையாகவே நீங்கள் இப்போ நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன், இப்போ என்னுடைய கஷ்டம் இவ்வளோ இருக்குது, இந்த கருங்காலி மாலை நான் வாங்கி போட்டேன்னா அந்த டைமில் அந்த நீங்கள் 10 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான பலனை இதனால தான் நீங்கள் அடையணும்னு இருக்கும். அப்போ நீங்கள் அது போடும்போது தான் நீங்கள் அதை அடையிறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வந்து அந்த கருங்காலி மாலையால் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கும். அப்போ உங்களுடைய ஏதோ ஒரு நெகட்டிவ் தான் 10 வருஷ போராட்டத்தையும் ஏதோ ஒரு நெகட்டிவ் உங்களை வந்து மேலே போக விட்டாமல் இழுத்துட்டே இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவை வந்து தூக்கி போடுற தன்மை வந்து இந்த கருங்காலிக்கு இருக்கிறதுனால நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த கட்டம். ஆனால் அந்த கருங்காலியை நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா வந்து உடனே நான் அடுத்து கீழே போயிடுவேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த நெகட்டிவ் அது போக்கிருச்சு, மறுபடியும் அந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்துடும், இப்படி ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை போட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்க, 10 வருஷம் போராட்டம், ஒரு கருங்காலி மாலை போட்டேன், நான் மேலே வந்துட்டேன், நான் கழட்டிட்ட மாட்டேன், நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க. அதுக்கு மேலே போனோன்னா அப்போ அதுக்குண்டான உங்களுக்கு தடைகள் எவ்வளோ தடைகள் இருக்கும். நீங்கள் எப்படி 10 வருஷம் போராடுறீங்களோ உங்களை மாதிரி பல பேர் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை மீறி நம்ம மேலே கொண்டு வர சக்திக்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து அதிகப்படியான ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஆன்மீக தன்மையுடைய ஒரு பொருளாகவும் இதை நம்ம பயன்படுத்தும் போது இது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கும்
சைக்கிளில் போகிறதுக்கோ இல்லை டூ வீலரில் போகிறதுக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம நடந்து போகாமல் அது கூட ஏறின்னு போடுறதுக்கான ஒரு பொருளாக இதை பயன்படுத்தலாம். நடந்து வரவங்க வந்துட்டே இருக்காங்க, நம்மளுக்கு டக்குன்னு இது கிடைக்குது, ஒரு பைக்கில் போயிடும், நம்ம முன்னாடி போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல பிரபஞ்சம் ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் லிங்கம் சொல்லுவாங்க, சுயம்பு லிங்கம்லாம் வந்து அந்த மாதிரி. இந்த மாதிரி பொருள் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது? அதாவது எளிய மக்கள் வந்து நெருங்க கூட இல்லை, யோசிக்க கூட முடியல. ஒரு 40,000 50,000 60,000 போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்மளால் வந்து வாங்க முடியுமான்ற அளவுக்கு ஆகுது இல்லையா? ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக விற்கிது இதெல்லாம்? அதாவது மனிதர்களை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து கடவுள்ன்றது ரொம்ப வந்து நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய விஷயம், கடவுள்ன்றதை வந்து நம்ம போய் டச்சே பண்ண முடியாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை சார். கடவுள் ரொம்ப எளிமையானவர். கடவுள் வந்து நமக்குள்ளவே இருக்கார். நம்ம வணங்கலைனாலும் அவர் நமக்குள்ளேருந்து செயல்பட்டுகிட்டே தான் இருக்கார். அதுக்குண்டான வந்து ப்ராசஸிங்கை வந்து செய்யறது வந்து எப்படின்னா, நம்மளை ஏன் கோயிலுக்கே போக சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே நம்ம கடவுள் இருக்காங்கன்ற உணர்கிற சக்தி நமக்கு கிடையாது. இந்த கருங்காலி மாலையே நம்ம அது மாதிரி தானே போட சொல்கிறோம். இப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை சுற்றி இப்போ இருந்துட்டு, இப்போ பிரபஞ்ச சக்தி நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸை நமக்குள்ளே இருந்து எடுத்து போட்டு பாசிட்டிவ் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருங்காலிக்கிற மாதிரி. இந்த ஆன்மீக பொருள்னால் வந்து அப்படியே பெரிய பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியில் காட்டணும். அப்படி காட்டினா இதை வந்து பெரிய பெரிய லெவலில் சொல்லும் போது பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, டபுள் மடங்கு ரேட் ஆகிடும். அதில் அது மாதிரி அது வந்து அந்த ரேட்டே இல்லைனாலும் வந்து இது கடவுள்னா ஒரு பயமுறுத்தி, இது வேணும்னா இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினா தான் உங்களுக்கு வேலை செய்யும். இது எல்லாமே பயம்தான் சார். பயத்தை மட்டுமே பயன்படுத்தி இது எல்லாமே பணமாக்குறாங்க. ஆனால் எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் எளிமையாக, அதாவது இந்த பொருள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல போனால் அது எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மள இது ஒரிஜினலாக இருக்குமா, இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இருக்கு அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயம்தான். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர நம்ம விசாரித்து இது கரெக்டாக இருக்குமான்னு யோசித்து நம்ம அதை பயன்படுத்தினா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக. பெண்கள்லாம் ஆக்சுவலி எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க மாதவிடாய் டைமில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் டைமில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு இமிடியேட்டாக வந்து ரிலீஃப் வந்து இந்த கருங்காலி கொடுக்கும். கம்பல்சரி அதை வந்து அவங்க போட்டிருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த குழந்தை பிறப்பு, கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கருங்காலி எப்பயுமே அணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நார்மலாக அவங்க லைஃப் அழகாக லீட் பண்ணலாம். செக்ஸ் கூட பிரச்சனை. ஆமாம், எதுவுமே. இப்போ வந்து தாலியிலே வந்து சில்வர்லேயும் கோல்டு ரெண்டுத்துலையுமே செஞ்சு கொடுக்குறோம். ஒரே ஒரு பீடு வந்து தாலியில் போட்டுக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். தாலியிலே டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். அதனால் வந்து எப்பயுமே இதை கட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது எந்த குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாரும் போட்டுக்கலாம். இந்த டைமில் தான் கட்டணும்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது டெத்து இருக்குது, நம்ம அங்கே போகிறோம்னா அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, பெரிய நெகட்டிவிட்டி அங்கே இருக்கும். அந்த மாதிரி இடத்துங்கள நம்ம கருங்காலி அணிஞ்சிட்டு போகிறோம்னா நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட வரவே வராது. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாதிரியான ஃபீலு, அந்த மாதிரியான எண்ணங்கள் அதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஏதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு போய்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கருங்காலி போட்டிருக்கும் போது அந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வராது. அதுலேருந்து இமீடியட்டாக அவங்க வெளியே வந்துடலாம். ரொம்ப அதிகப்படியான வந்து சோகத்துக்குள்ளவே இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. அதனால் எல்லா டைம்லேயும் போட்டுக்கலாம். இங்கே கேமராமேன் ஒரு கருங்காலி மாலை வச்சுருக்காரு. ஆக்சுவலி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இது ரொம்ப நாளாக போட்டிருக்காரு. ஆனால் அவர் எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் அவர்கிட்ட விசாரிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டேன். பெரிய லெவலில் மாற்றம் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த கோவப்படுறது இதெல்லாம் சொன்னீங்கல்ல, குணத்தில் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக, அவர் எப்பவுமே சாந்தமாக தான் இருப்பார், சாந்தமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. இது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அவருக்கு. அதனால வந்துட்டு இது ஒரிஜினலா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். இது ஒரிஜினல் தான் சார். ஒரிஜினல் தானா? ஓகே, சூப்பர். இல்லை ஒரிஜினல். ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா? அதாவது மாற்றம் அவருக்கு தெரியல அப்படின்னாலும் அவருக்கு இப்போது 3 மந்த்ஸ் போட்டிருக்காருன்னா இப்போ நெகட்டிவிட்டிலாம் நிறைய குறைஞ்சிருக்கும். அவங்கள சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப பெருசாக ஒரு சக்ஸஸ் பண்ணால் அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கல. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் இது. ஓகே. ஆக்சுவலி எனக்கு இந்த கருங்காலி மாலை பற்றி ஏகப்பட்ட சந்தேகம் இருந்துச்சு. என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் நிறைய சந்தேகம் இருந்திருக்கும். எனக்கு அதை ஜென்யூனாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கொஞ்சம் மறைச்சு நாங்கள் தான் நல்லவங்க, நாங்கள் தான் கரெக்டாக பண்ணுறோன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்யூனாக சொன்னீங்க. ஆமாம், இது வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து வாங்கி பயனடுற மாதிரி எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். இது எல்லாரும் பயன்படுத்தினாங்கன்னா வந்து நம்ம ரொம்ப சொசைட்டியே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் எல்லாருக்கும் எளிமையாக போய் சேரத்துக்கு இதை கொடுத்துடலாம். இதை வச்சு ஒரு பணம் எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம பணம் பண்ணுறதுக்கு.
இதை வச்சு இப்போ நகை கடைங்களெல்லாம் வச்சு சரியான ரேட்டு விற்கிறாங்க. ஒரு காலத்தில் நகையே சேராதுன்னு சொன்ன எல்லா நகை கடையிலையும் இப்போ இது இருக்குது. அதெல்லாம் மக்கள் பார்த்து வந்து வாங்கி பயனடையணும். கண்டிப்பாக நிறைய சந்தேகங்கள் தீர்ந்துச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.